ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு சார்பாக என்னுடைய நண்பர் ஒருவருக்கு உவேசா விருது வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு எனது உறவினர் ஒருவருக்கு பாரதியார் விருது வழங்கப்பட்டது. இதை படித்த உடனே எனக்கு மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் தோணுச்சு. என் சேக்காளி மாடசாமி அவனுக்கும் ஒரு விருது வழங்கணும். அவனுக்கு என்ன விருது வழங்கணும், அந்த கணித மேதை ராமானுஜம் அவர் பேரில் ஒரு விருது வழங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசித்தேன். எதனால் அப்படி யோசித்தேங்கிறத நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள். எங்கள் அலுவலகத்தில் பழனியப்பன் ஒருத்தர், மாடசாமி, 2 பேரும் ஒரே நாளில் தான் எல்ஐசியில் வேலைக்கு சேர்ந்தாங்க. எங்கள் அலுவலகத்தில் என்ன கொடுப்பாங்கன்னா, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு என்ன கண்டிஷன்னா, ஒன்று கன்ஃபார்ம் ஆகிருக்கணும், இன்னொன்று எந்த மாதத்தில் அட்வான்ஸ் வாங்குறாங்களோ அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து பிடித்தம் செய்யப்படும். ஒரே பண்டிகைக்கு அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா அந்த 12 மாதம் வெயிட் பண்ணியிருக்க வேண்டிய தேவை இல்லை, அதே பண்டிகைக்கு திரும்ப திரும்ப வாங்கி கொண்டே இருக்கலாம் அப்படின்னு வந்தது. அப்போ என்னுடைய நண்பர் பழனியப்பன் என்ன பண்ணார்னா, அதுக்கு அடுத்தால ஒரு சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அதுக்கு வந்தது. ஸோ அதுக்கு அவர் வாங்கினார். அது 20ஆம் தேதி அடுத்த மாதம் வரதா இருந்தது. 21 நாளைக்கு முன்னாலே வாங்கிடலாம். அதனால் அவர் அந்த மாதமே அதை வாங்கிட்டார். சேக்காளி மாடசாமி என்ன பண்ணால், அவன் வேற ஒரு பண்டிகையை தேர்ந்தெடுத்தான். அதாவது ரம்சான் பண்டிகையை தேர்ந்தெடுத்துட்டு அவனும் அந்த பணத்தை வாங்கினான். அப்போ ஆர்வம் நம்ம பழனியப்பன் என்ன சொன்னார்னா, ஏன் இந்த ஆள் இப்படி வாங்குறாரு, நம்ம இப்படி வாங்குறான், அவர் இப்படி வாங்குறாரு, என்ன காரணம் இருக்கணும். அவன் அதெல்லாம் ஒரு காரணம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டான். அப்புறம் ஏன்ட்ட நான் கேட்டேன், இல்லை என்னல நீ இப்படி வாங்குத, அவன்லாம் இந்த தீபாவளிக்கு, சரஸ்வதி பூஜைக்கு, ஆயுத பூஜைக்குன்னு எல்லாரும் வாங்குறாங்க, நீ என்னன்னா ரம்ஜானுக்கு வாங்குறியா இல்லைன்னா. அதில் ஒரு ரகசியம் இருக்குப்பியா. அதாவது ஆங்கில ஆண்டு கிரகோரியன் இயருக்கு ஒரு ஆண்டுக்கு 365 நாள். ஆனால் முஸ்லீம் ஆண்டுக்கு 354 நாள் தான், 11 நாள் குறைவு. அதனால் அந்த ரம்சான் பண்டிகை வரும்போது 30 வருஷம் நம்ம சர்வீஸில் இருந்தால் நீ 30 ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்கினா என்னால் 31 முறை அந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் வாங்க முடியும். அது வட்டி இல்லா கடன் இல்லையா, 10 தவணையில் பிரித்து கொடுத்தாலும் வாங்க முடியும். பாருங்கள், உங்கள் ஆள் அந்த இதுக்கெல்லாம் வாங்குறாரு. பழனியப்பன் துணிமணிலாம் எடுத்து அதை வம்பாக்கிறாரு. ஆனால் நான் என்ன செய்வோம்னா, நான் அந்த ரம்சானுக்கு வாங்குகிற அட்வான்ஸை தங்க நகையாக வாங்கி என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சுருவேன். அது இன்றைக்கு அதுதான் நல்ல லாபம் தரும் அப்படின்னு அவன் சொன்னான். அது மாதிரி சட்டம் எப்படி இருந்தாலும் அந்த சட்டத்தை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது என்ற கலையில் அவன் மாடசாமி சிறந்திருந்தான். அதனால் அவன் ஒரு பாராட்டுக்குரியவன். அவனுக்கு ஒரு விருது, அதாவது கணித மேதை ராமானுஜம் விருது அவனுக்கு வழங்க வேண்டும். அது சரியாக இருக்கும்.